There are basically two ways by which the organization can recruit its employees, namely internal sources and external sources. External sources can be further subdivided into direct and indirect sources. So internal sources: transfer, upgrading, promotion, demotion, recommendation by existing employees, job rotation, retired employees, dependents, previous applicants, acquisitions and mergers. இதன் மூலமாக வந்து இன்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் நம்ம பண்ணலாம். அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸில் டூ வேஸ் இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். இன்டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட், unsolicited applicants, walk-ins, campus recruitment, recruitment as a factory gate, rival firms, e-recruitment something. And then indirect: employee referral, government public employment exchanges, employment agencies, employment consultancies, professional associations, deputation, word of mouth, labor contractors, job portals, outsourcing, poaching. So these are the ways in which the recruitment process can be made by external sources. First we will see internal sources. Internal sources: transfer. The simplest way by which an recruitment can be filled through the transfer of an employee from one department with a surplus of staff to that of another with a deficit staff. ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சர்ப்ளஸாக இருக்காங்க, அதாவது ஆர்கனைசேஷனில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாயி வந்து சர்ப்ளஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த சர்ப்ளஸ் எம்ப்ளாயியை டெஃபிசிட்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு, சேம் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஃபிசிட்டாக இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் அ சிம்பிளஸ்ட் வே by which an employee recruitment can be filled as through transfer of employee from one department with a surplus staff to that of the another with a deficit staff. Next one is upgrading. Upgrading means you have to do 360-degree of performance appraisal, and then performance appraisal helps in the process of moving employees from a lower position to a higher position. ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எஃபெக்டிவாக பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்கில்லை, எபிலிட்டியை வந்து நல்ல திறமையை வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள லோயர் பொசிஷனில் இருந்து ஹையர் பொசிஷனுக்கு அப்கிரேடு பண்ணலாம். தட் இஸ் டன் பை த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ அப்கிரேடிங் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் from lower position to upper position. Next one, promotion. The same meaning, promotion based on the seniority. அந்த அப்கிரேடிங்கில் நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால அவங்கள வந்து லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு கொண்டு போகிறோம். இந்த ப்ரமோஷன் வந்து அவங்களுடைய சீனியாரிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், மெரிட்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி, தே ஆர் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மூவ் அப் இன் த ஆர்கனைசேஷனல் ஹைரார்கி. ஸோ இதுவும் வந்து அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அவங்களுடைய மெரிட்ஸ்னாலையும் போகலாம், அவங்களுடைய ஏஜ் சீனியாரிட்டினாலையும் அவங்கள வந்து லோயர் லெவல்லேருந்து அப்பர் லெவலுக்கு அவங்கள ப்ரமோட் பண்ணலாம். This is one type of recruitment. And demotion. Demotion ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள மேலேருந்து கீழே இறக்கிடுவாங்க. எப்படி கீழேருந்து மேலே லோயர் லெவல்லேருந்து அப்பர் லெவல் பொசிஷன் கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி அவங்க ஏதாவது மால் ப்ராக்டிசஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ரோலை வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்கள ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு ப்ரமோட் பண்ணிடுவாங்க அவங்களுடைய புவர் பெர்ஃபார்மன்ஸ்னால. ஸோ இதுக்கு பேர் தான் demotion. ஸோ demotion means movement of employee from a higher position to a lower position because of poor performance continuously to make him realize the significance of performance. அவங்களை எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஒர்க்கோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ மெம்பருக்கோ அவங்கள வந்து ரெக்கமெண்ட், அந்த ஆர்கனைசேஷனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது. இந்த கம்பெனியில் வந்து இந்த ஜாப் வந்து ஆஃபர் ஆகிருக்கு, நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் செலக்ட் ஆகிருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறது, அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணுறது. தட் இஸ் ஆல்சோ கால்டு தட் ரெக்கமெண்டேஷன் பை த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ்
is also one type of recruitment. A family member, relative, friend of an existing employee can be recruited and placed. அந்த ஆர்கனைசேஷனில் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி அவங்களுடைய ஃப்ரெண்டோ அவங்களுடைய மெம்பரோ அவங்களுடைய ரிலேட்டிவையோ இந்த ஜாபுக்கு அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்கள ப்ளேஸ் பண்ண வைக்கிறது. தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜாப் ரொட்டேஷன். One single employee managing to learn how to perform in more than one job on rotation. This similarizes the employees with all kinds of job performed and becomes a source. அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து ஆர்கனைசேஷனில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ எல்லா ஜாபையும் அவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக, அவங்க எல்லா சோர்ஸையும் பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியையும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள வந்து ஜாப் ரொட்டேஷன் மூலமாக ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸுக்கு அவங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள வந்து ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ரொட்டேட் பண்ணி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்டு ஜாப் ரொட்டேஷன். One single employee managed to learn how to perform in more than one job or on rotation. ஒரு ஜாப் மட்டும் இல்லை, நிறைய ஜாபை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ரிட்டன்ஷனை தக்க வச்சுக்கிறது, தற்காத்து வச்சுக்கிறதுன்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா, ரிட்டையரிங் எம்ப்ளாயீஸ், நல்ல ஸ்கில்ஃபுல் எம்ப்ளாயி, நாலேஜபிள் எம்ப்ளாயீஸ் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க, அவங்களோட ஏஜ் பார் ஆகுது. ஸோ ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்காம அவங்களுக்கு சூப்பர் ஆனுவேஷன் மூலமாக அவங்கள மறுபடியும் அவங்களோட மேலே இருக்கக்கூடிய ஒரு குட் ஒப்பீனியன்னால் அவங்கள மறுபடியும் வேலையை கண்டினியூ பண்ண வைக்கிறது. தட் இஸ் கால்டு ரிட்டன்ஷன். த ரிட்டையரிங் எம்ப்ளாயி கேன் பி யூஸ்டு டு மீட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப்டர் சூப்பர் ஆனுவேஷன் ஆஸ் பர் த மேனேஜ்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன். அந்த மேனேஜ்மெண்ட்டோடைய அவங்களுடைய முடிவுப்படி, அவங்களுடைய எண்ணத்தின்படி அவங்களுடைய ஏஜ் பாரானதுக்கு பிறகும் அவங்கள வந்து அந்த ஜாபை தொடர வைக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் ரிட்டன்ஷன். அண்ட் தென் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ். த எம்ப்ளாயீஸ் who have already retired can be called to fill up the vacancy as they have to require qualification and experience. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. செக்யூரிட்டிஸ் அவங்க மோஸ்ட்லி யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருப்பாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய சர்வீஸை வச்சு நிறையா கவர்மெண்ட் செக்டார் பேங்க்ஸில் செக்யூரிட்டி போஸ்ட்டை வந்து அந்த ஆர்மி மேனுக்கு கொடுப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொடுப்பாங்க. தட் இஸ் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ். அதாவது ஏற்கனவே அவங்க வந்து ஒர்க் பண்ணி அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஜாபு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி வேறு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கும் தகுந்த மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. தட் இஸ் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ். அண்ட் டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, த லீகல் ஹேர் ஆர் த டிபெண்ட் எம்ப்ளாயி மே பி கிவன் அ சான்ஸ் டு ரீப்ளேஸ் த டிசீஸ்டு. ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்கன்வீனியன்ஸ்னால ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு இல் ஹெல்த்தோ ஒரு சிக்னஸோ வர்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ண முடியாமல் போயிடலாம். அப்போ அந்த பிளேஸை அவங்களுடைய லீகல் ஹேர், அவங்களுடைய வாரிசுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு வகையான ரெக்ரூட்மெண்ட்டு தான். அதுக்கு பேர் டிபெண்டன்ஸ். அதாவது அவங்களுடைய லீகல் ஹேரை ரெக்ரூட் பண்ணி அந்த போஸ்டிங்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் டிபெண்டன்ஸ். த லீகல் ஹேர் ஆர் த டிபெண்ட் எம்ப்ளாயி மே பி கிவன் சான்ஸ் டு ரீப்ளேஸ் த டிசீஸ்டு. அவங்களுடைய பிளேஸை, அந்த டிசீஸ்டு பர்சனுடைய பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்காக அவங்களுடைய லீகல் ஹேரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸ். The applicants who have already applied for any job advertised in the past, whose name appears in the database but not selected at the point of time, can be utilized. அதாவது ஒரு அப்ளிகன்ஸ் ஏற்கனவே அவங்க அட்வர்டைஸ் பண்ண அதை பார்த்து ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டில் டேட்டாவில் இருப்பாங்க, செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. At the time of advertisement, the person can't selected.
but now they are required to fill that vacancies. So from the database, the applicants can be selected and utilized. This is called previous applicants. The applicants who have already applied for any job advertised in the past. ஏற்கனவே அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி அனுப்பியிருக்காங்க, அதை கம்பெனி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டயத்தில் அவங்கள செலக்ட் பண்ணலை, பட் பின்னாடி தேவைப்படுது, அந்த டயத்தில் அந்த டேட்டா பேஸை பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள போஸ்டிங் பண்ணுறாங்க. தட் இஸ் ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸை அந்த போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணலாம். That is called previous applicants. And next one is acquisitions and mergers. This is another way by which the organization acquires another business unit or merging with another establishment. That is called acquisition and merger. அதாவது ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணலாம், மேஜர் பண்ணலாம், விலைக்கு வாங்கலாம், இல்லை அவங்களோட கம்பெனியோட அந்த கம்பெனியை இணைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸை அவங்களுடைய புது கம்பெனிக்கு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் பை வே ஆஃப் அக்விசிஷன் அண்ட் mergers. திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ we have study about what are the internal sources of recruitment: transfer, upgrading, promotion, demotion, recommendation by the existing employees, job rotation, retention, retired employees, dependents, previous applicants, acquisitions and mergers. Let us see about external sources. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ். அந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸ்க்குள்ளே ரெண்டு இருக்குது. Let us see.